परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. लगातार हम हर सप्ताह भिन्न भिन्न दृष्टिकोण से परमेश्वर के वचन को अध्ययन करते आ रहे हैं. நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை வைத்து தாம் தேவனுடைய வசனத்தை தியானித்து வருகிறோம். विशेषकर सिकरिया कलीसिया में हर सप्ताह नया नया लोग प्रचार करते हैं. விசேஷமாக சிக்கரியா சபையிலே புது புது ஒவ்வொரு வாரத்திலும் புது புது நபர்கள் பிரசங்கிப்பார்கள். इसलिए नया नया दृष्टिकोण से वचन को लोग आपके बीच में पेश करते हैं. புதிய புதிய வெளிப்பாடுகளுடன் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். आज के समय में भी एक खास बात को पवित्र शास्त्र से आपके बीच में रखने के लिए मैं चाहता हूं. நான் இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வேதத்தில் அடிப்படையில் வைத்து நான் உங்களுக்கு மத்தியிலே பிரசங்கிக்க விரும்புகிறேன். हम जानते हैं संसार के सारे लोग सफलता प्राप्त करने के लिए चाहते हैं. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரும் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். चाहे वो अपने जीवन में कुछ भी करें, हर क्षेत्र में वो सफलता को चाहते हैं. எதை செய்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். हम जानते हैं अभी मार्च महीना है. இந்த மாதம் மார்ச் மாதம் तो ये परीक्षा का समय है. இது பரீட்சை நாட்கள். हमारे बीच में जो नौजवान भाई बहन है जो पढ़ते हैं, இந்த நம்மிடத்தில் இருக்கிற இளைஞர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். तो वे भी चाहते हैं जो अपने परीक्षा में सफलता पाने के लिए. அவர்களும் விரும்புகிறார்கள் பரீட்சையிலே நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று. हमारा परमेश्वर भी हमसे चाहता है हम अपने जीवन में हर क्षेत्र में सफलता पाएं. அப்படியாக நம்முடைய தேவனும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். हम एक हार के साथ एक जो है पराजय के साथ जीवन बिताना हमारा परमेश्वर की योजना नहीं है, इच्छा नहीं है. நாம் தோல்வியோடு கூட வாழ வேண்டும் என்று தேவன் நம்மளே விரும்பவில்லை. परमेश्वर चाहता है कि उनके संतान हर बात में सफलता के साथ जीवन के साथ जीवन बिताएं. தேவன் தம்முடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் வெற்றியோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். इसलिए हम रोमियो को पत्री 8 अध्याय 37 वचन में पढ़ते हैं. இதை நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். रोमियो को पत्री 8 अध्याय उसका 37 वचन. परंतु इन सब बातों में हम उसके द्वारा जिसने हमसे प्रेम किया है जीवन से भी बढ़कर हैं. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோமே. अंग्रेजी बाइबल में लिखा है मोर देन कॉन्करर्स करके लिखा है. ஆங்கில வேதத்திலே more than conquerors என்று எழுதப்பட்டுள்ளது. जो है जीवन से भी बढ़कर करके यहां पौलुस कहता है. அது வெற்றி மேல் வெற்றி என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். तो वो जो है कि हम हमेशा एक जीवन के साथ संसार में जीवन बिताने की जरूरत है. நாம் ஜெயம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். पहला कुरिन्थियों 15 अध्याय उसका 57 वचन पढ़ेंगे. वहां पर भी पौलुस इस प्रकार कहता है. पहला कुरिन्थियों 15वां अध्याय उसका 57 वचन. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். परंतु परमेश्वर का धन्यवाद हो जो हमारे प्रभु यीशु मसीह के द्वारा हमें जीवन करता है. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். यहाँ पे पौलुस फिर कहता है, இங்கே பவுல் மீண்டுமாக சொல்லுகிறார், हमारा पिता परमेश्वर यीशु मसीह के द्वारा हमें जीवन करता है. நம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். इसलिए यीशु मसीह प्रकाशित वाक्य में 7 कलीसियाओं के लिए संदेश भेजते हैं. ஆகையால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம் 7 சபைகளுக்கு தன்னுடைய செய்தியை கொடுக்கிறார். यीशु मसीह उन लोगों से संबोधित करते हैं, बातचीत करते हैं. அவர்களிடத்தை அந்த சபைகளிடத்திலே பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். वहां पे हम एक शब्द को या एक वाक्य को हर कलीसिया के लिए बराबर बोलते हुए देख सकते हैं. ஒரு வார்த்தையை எல்லா சபைகளிடத்திலும் ஒரு வார்த்தையை குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். वो क्या है? அந்த வார்த்தை என்ன? जो जय पाया है. या ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? जो जय पाया है. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? तो वहां वो बार बार कहता है, सातों कलीसिया से कहता है जो जय पाया है. அந்த 7 சபைகளிடத்தில் பேசும்போது ஒவ்வொரு சபைகளிடத்திலும் அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக தேவன் சொல்கிறதை பார்க்க முடியும். क्या समझते हैं? இதிலே நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும்? हमारा परमेश्वर की इच्छा है, தேவனுடைய சித்தம் என்னவென்றால், हमारा प्रभु की हार्दिक इच्छा यह है, நம்முடைய கர்த்தருடைய இதயத்தின் வாஞ்சை என்னவென்று சொன்னால், सब कोई जीवन के साथ इस संसार में जीवन बिताएं. நாம் ஒவ்வொருவரும் ஜெயத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழ வேண்டும். यदि आज के संदेश के लिए एक शीर्षक यदि मैं दूं, நான் என்னுடைய பிரசங்கத்துக்கு நான் தலைப்பை கொடுப்பேன் என்று சொன்னால், जीवन நான் இப்படியே கொடுப்பேன், ஜெயமுள்ள வாழ்க்கை, விக்டோரியஸ் லைஃப். हम पुराना नियम में பழைய ஏற்பாட்டிலே हम इस्राएलियों के बारे में हम लोग देखते हैं. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். परमेश्वर इस्राएलियों को कनान देश को देने के लिए वायदा किया.
தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். लगभग 430 वर्ष जो है वो मिस्र देश में गुलाम के रूप में पाए जाते थे. 430 வருடங்கள் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள். मूसा के द्वारा वे छुटकारा पाए. மோசேயின் மூலமாக அவர்கள் விடுதலை பெற்றார்கள். अभी वे मरुभूमि पार करके उस कानान देश में पहुंचना है. அவர்கள் அங்கே வனாந்தரத்தை கடந்து அங்கே கானான் தேசத்தை அடைய இருக்கிறார்கள். वो कानान देश जो है वो जो है काली पड़ी नहीं हुई है. அங்கே கானான் தேசம் வெறுமையாக காணப்படவில்லை. यहाँ ये नहीं है वहाँ कोई है नहीं, बिल्कुल काली पड़ा हुआ है, जाकर वहाँ बस जाएंगे. அங்கே வெறுமையாக காலி இடமாக இருந்தது, அங்கே சென்று இருக்கலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. वहाँ पे हम यदि यहोशू के पुस्तक को पढ़ेंगे, யோசுவாவின் புத்தகத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 12 अध्याय पहला वचन इस प्रकार कहता है. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். यहोशू के पुस्तक 12 अध्याय उसका पहला वचन. யோசுவாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். यर्दन पार सूर्योदय की ओर अर्थात अर्नोन नाले से लेकर हेर्मोन पर्वत तक के देश और सारे पूर्वी अराबा के जिन राजाओं के इस्राएलियों ने मारकर उनके देश को अपने अधिकार में कर लिया था ये हैं. யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி அர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையெங்கும் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறிய அடித்து அவர்களுடைய தேசங்களை சுதந்தரித்துக் கொண்டார்கள். यहाँ पे हम क्या देखते हैं? இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? तो वे जो है उस देश को अपनाने के लिए उस देश में जो राजा लोग जो है शासन कर रहे थे उनको पराजय करना पड़ा. அந்த தேசங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்காக அந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜாக்களோடு யுத்தம் செய்து அவர்களை முறியடித்தார்கள். उस 12 अध्याय में यहोशू कहता है कि 31 राजाओं के सूची को देखकर कहता है उस 31 राजाओं को पराजय करके वो कानान देश को अपनाया. யோசுவா 31 ராஜாக்களை முறியடித்து அங்கே கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டதாக அங்கே பட்டியலிடுகிறார். तो ये जो परमेश्वर इब्राहिम को इस्राएलियों को वायदा किया था वहां के 7 प्रकार के जातियों को सत्यानाश करके उस देश को तुम्हारे लिए दूंगा. அங்கே இருக்கிற 7 விதமான ஜாதி ஜனங்களை முறியடித்து இந்த கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி தேவன் வாக்குரைக்கிறார். उसको पूरा करने के लिए इस्राएली लोग जाकर उनसे लड़ना पड़ा, युद्ध करना पड़ा. அதை பெற்றுக்கொள்வதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சென்று அவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டியிருந்தது. हम सारी बातों को अच्छी तरह से जानते हैं. இந்த காரியங்கள் எல்லாம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். आज हम भी उस प्रकार के एक आत्मिक युद्ध में पाए जाते हैं. இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட இது போல ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் இருக்கிறோம். जरूर हम ये संसार के कोई देश को अपनाने नहीं जा रहे हैं. நாம் இங்கே எந்த தேசத்தையும் நாம் சுதந்திரிக்க போவதில்லை. जैसे इस्राएल मरुभूमि में यात्रा किया था, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே யாத்திரை செய்தது போல அல்ல, यात्रा करके जैसे वो कनान देश में पहुंच जाता, அங்கே யாத்திரை செய்து அங்கே கானான் தேசத்தை சென்றடைந்தார்கள். उस प्रकार हम इस आत्मिक यात्रा में அப்படி போல நாம் ஆவிக்குரிய யாத்திரையில இருக்கிறோம். हमें भी युद्ध करके कई चीजों के ऊपर विजय पाना होगा. நாமும் அந்த யாத்திரையிலே अनेक யுத்தங்களை செய்து நாம் अनेक காரியங்களை ஜெயம் கொள்ள வேண்டியிருக்கிறது. यदि हम जयवंत से बढ़कर जयवंत होना है, நாம் ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைய வேண்டும் என்று சொன்னால், हम हमेशा एक जयवंत जीवन बिताना है, நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், हम हमारे जीवन में हम जो है युद्ध करके हम विजय हासिल करने की जरूरत है. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தம் செய்து போராடி அதை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. हमारे जीवन में जो हम पाप है, पाप का स्वभाव है, कई सारे बुराई बातें हैं, उसके ऊपर उसके साथ लड़ाई करके हमें विजय हासिल करना होगा. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவங்கள், பாவமான காரியங்கள், தீமைகள் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் போராடி அவைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. जब इस्राएली लोगों के जीवन के बारे में देखेंगे, நாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், कैसे युद्ध करके कानान देश के ऊपर विजय हासिल किया, அவர்கள் எப்பொழுது கானான் தேசத்திலே போராடி ஜெயம் பெற்றார்களோ, उसी से அப்பொழுது முதல் हमारे आत्मिक जीवन के लिए
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் हम जो है विजय पाने के लिए सिद्धांतों को हम पा सकते हैं। அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக காணப்படுகிறது. सिद्धांत प्रिंसिपल we can draw principle from life of Israelites. அங்கே நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. उनके जीवन से हमारे आत्मिक जीवन के लिए हम सीखने के लिए क्या सिद्धांत पाया जाता है। அங்கே நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்வதற்கு அங்கே என்ன காரியம் இருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. उसको बताने के पहले அதை சொல்லுவதற்கு முன்பாக आत्मिक दृष्टिकोण से जीवन के मतलब क्या है? நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயமுள்ள வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? इस्राएलियों के लिए तो कानान देश को अपनाना था। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். परंतु हमारे लिए क्या है? ஆனால் நமக்கு என்ன? पढ़िए प्रकाशित वाक्य 3 अध्याय उसका 21 वचन पढ़िए। வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். प्रकाशित वाक्य 3 अध्याय उसका 21 वचन। வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம். जो जय पाए हैं मैं उसे अपने साथ अपने सिंहासन पर बैठाऊंगा जैसा मैं भी जय पाकर अपने पिता के साथ उसके सिंहासन पर बैठ गया। நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி செய்வேன். यहाँ पे यीशु मसीह क्या कहता है? இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? जीवन के बारे में वो क्या कहता है? ஜெயமுள்ள வாழ்க்கை குறித்து என்ன சொல்கிறார்? मैं कैसे जय पाया हूं वैसे ही तुम्हें भी जय पाना है। நான் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொள்ள வேண்டும். मैं कैसे पाप के ऊपर संसार के ऊपर अंधकार के ताकत के ऊपर जय पाया हूं वैसे ही तुम्हें भी जय पाना है। நான் எப்படி பாவத்தின் மேலும் உலகத்தின் மேலும் இந்த உலகத்தின் अंधகாரங்களின் மேலும் ஜெயம் கொண்டேனோ அதுபோல நீங்களும் ஜெயம் கொள்ள வேண்டும். उसी के लिए यीशु मसीह हमें बुलाया है। இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். जीवन बिताने के मतलब क्या है? நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதன் என்பதன் அர்த்தம் என்ன? इस संसार में यीशु मसीह रहने के समय में किस प्रकार जीवन बिताया उस प्रकार हमारा जीवन होना चाहिए। இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர் எப்படி வாழ்ந்தாரோ அது போலவே நாமும் வாழ வேண்டியது. उनके समान बनना है। அவரை போல மாற வேண்டும். उनके समान बनने के लिए बुलाए गए हैं। அவரை போல மாறுவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். जीवन है அதுக்காகவே நாம் வாழ்கிறோம். उसी के लिए हम बुलाए गए हैं। நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். इसलिए आज इस संदर्भ में ஆகையால் இந்த நேரத்திலே जैसे मैंने कहा था நான் சொன்னது போல इस्राएलियों के जीवन से 3 सिद्धांतों को आपके बीच में मैं रखने के लिए चाहता हूं। நான் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் இருந்து 3 காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். कनान देश पर कैसे विजय पाए हैं उनमें से 3 सिद्धांतों को मैं आपके बीच में रखने के लिए चाहता हूं। அவர்கள் அந்த கானான் தேசத்தை பெறுவதற்கு அவர்கள் உபயோகித்த அந்த 3 காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். पढ़ेंगे निर्गमन के पुस्तक யாத்ராகமம் 23 अध्याय 28 से 30 तक पढ़ेंगे। निर्गमन 23 अध्याय 28 से 30 तक। யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனத்தை வாசிக்கலாம். और मैं तुझसे पहले बरों को भेजूंगा जो हिब्बी कनानी और हीती लोगों को तेरे सामने से बहा के दूर कर देंगे। 29 वचन। मैंने उनको तेरे आगे से एक ही वर्ष में तो ना निकाल दूंगा, ऐसा ना हो कि देश उजाड़ हो जाए और बनेले पशु बढ़कर तुझे दुख देने लगे। 30 वचन। 30। जब तक तू फूल फल कर देश को अपने अधिकार में ना कर ले तब तक मैं उन्हें तेरे आगे से तोड़ा तोड़ा करके निकालता रहूंगा। உன் முகத்திற்கு முன் நின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்துவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்து விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்து விடுவேன். और व्यवस्थावरण 7 अध्याय उसका 22 वचन पढ़ेंगे। व्यवस्थावरण 7 अध्याय उसका 22 वचन। உபாகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். तेरा परमेश्वर यहोवा उन जातियों को तेरे आगे से धीरे धीरे निकाल देगा तो तू एकदम से उनका अंत ना कर सकेगा, नहीं तो बनेले बसु बढ़कर तेरी हानि करेंगे। அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம்.
நீர் நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை यहाँ पे உண்டாவதாக. परमेश्वर क्या कहता है இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? कि मैं उन जातियों को जिनको मैं सत्यानाश करने के लिए मैं चाहगा, நான் அழிக்க விரும்புகிற அந்த ஜாதிகளை, जिन जातियों को सत्यानाश करके उनके देश को तुम्हारे वश में देने के लिए वायदा किया हूं, அந்த ஜாதிகளுடைய தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஜாதிகளை उनको हम एक वर्ष में खत्म नहीं करूंगा. நான் முற்றிலுமாக ஒரே நேரத்திலே அதை நிர்மூலமாக்காமல், एक बार में एक दम पे उनको नष्ट नहीं करूंगा. ஒரே நேரத்திலே அவர்களை அழிக்காமல் उनको धीरे धीरे मैं खत्म करूंगा. அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க வேண்டும். अंग्रेजी बाइबल में इस प्रकार लिखा है, ஆங்கில வேதகாலத்தில் இப்படியாக I எழுதப்பட்டுள்ளது. will drive them out little by little. I will drive them out little by little. और हम जो व्यवस्था विवरण के पुस्तक में जो वचन पढ़े थे, இந்த உபாகமத்திலே நாம் அந்த வாசித்த இந்த வசனம் उस पे लिखा है, இங்கே எப்படியாக எழுதப்பட்டுள்ளது? He slowly will dislodge them, dislodge these nations before you. यहाँ पे हम क्या देखते हैं? இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? परमेश्वर कहता है मैं धीरे धीरे कदम कदम उनको नष्ट करूंगा. தேவன் இப்படியாக சொல்றார், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அழித்து போடுவேன். एक बार में नहीं, ஒரே நேரத்தில் அல்ல, एक समय में नहीं, ஒரே நேரத்தில் அல்ல, हम धीरे धीरे उसको करूंगा. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பேன். उसके लिए परमेश्वर कई कारणों को बताता है. அதற்காக தேவன் अनेक காரணங்களை சொல்லுகிறார். वो सारे कारणों को आपके बीच में मैं रखने के लिए नहीं चाहता हूं. அந்த அவ்வளவு காரணங்களையும் நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்பவில்லை. जीवन के लिए यहाँ पे क्या सिद्धांत है उसको मैं बताने के लिए चाहता हूं. நான் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நாம் என்னத்தை கடைபிடிக்க வேண்டுமோ அதை மாத்திரம் சொல்ல मैंने விரும்புகிறேன். कहा था ये जो है हमारा आत्मिक युद्ध के साथ संबंधित है. நான் சொல்ல விரும்புவது நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டது. हमारे आत्मिक जीवन में, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, इस आत्मिक युद्ध में, संघर्ष में, இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே एक बार में सारे क्षेत्रों में विजय नहीं प्राप्त करते हैं. நாம் ஒரே நேரத்திலே எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவதில்லை. एक बार में विजय हासिल नहीं कर सकते நாம் हैं. ஒரே நேரத்திலே எல்லா இடத்திலும் ஜெயம் கொள்வதில்லை. परमेश्वर हमसे क्या कहता है? தேவன் நம்மோடு என்ன சொல்லுகிறார்? तुम्हें कदम कदम आगे बढ़ने की जरूरत है. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி செல்ல வேண்டும். धीरे धीरे अपने जीवन में जीवन से बढ़कर जीवन बनने की जरूरत है. நாம் மெதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும். एक दिन में, एक बार में, एक वक्त में उद्धार पा लेते हैं. நாம் ஒரே நேரத்திலே நாம் ஒரு சமயத்திலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். हाँ, एक समय में हमारे सारे पापों की क्षमा हो जाती है. ஒரே நேரத்திலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. परंतु हम जो है एक बार में उन्नति नहीं पाते हैं. ஆனால் ஒரே நேரத்திலே நாம் உன்னதமான நிலைக்கு நான் சென்று விடுவதில்லை. एक बार में हमारा जो पाप का स्वभाव है, सिंफुल नेचर है, वो बदलता नहीं. நாம் நம்முடைய பாவ சுபாவம் ஆனது ஒரே நேரத்திலே மாறி போவதில்லை. इसलिए उसमें हम जयवंत पाने के लिए, அதிலே நாம் ஜெயம் பெறுவதற்கு, जैसे इस्राएलो एक एक देश करके कदम कदम एक एक देश के ऊपर युद्ध करके विजय हासिल किए, उसी प्रकार हमें भी हमारे आत्मिक जीवन में करने की जरूरत है. நான் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒவ்வொரு தேசமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியடைந்து முன்னேறினார்களோ, நாமும் அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நாம் போராடி முன்னேற வேண்டும். देखिए, हम परमेश्वर के बारे में जानते हैं. நாம் நம்முடைய தேவனை குறித்து அறிந்திருக்கிறோம். वो जो है गॉड इज अ गॉड ऑफ प्रिंसिपल. நம்முடைய தேவன் பிரின்சிபல், காட் ஆஃப் பிரின்சிபல். वो जो है सिद्धांत के आधार पर करने वाला है. கொள்கையின் அடிப்படையிலே அவர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். परमेश्वर का एक सिद्धांत है, தேவனுக்கு இப்படியாக ஒரு கொள்கை உண்டு. वो लॉ ऑफ प्रोग्रेस. அவர் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு செய்கிறவர். कहते हैं लॉ ऑफ प्रोग्रेस. லா ஆஃப் ப்ராக்ரஸ் என்று சொல்லுவோம். परमेश्वर पहले एक मनुष्य को बनाया. தேவன் ஆதியிலே ஒரு மனிதனை உருவாக்கினார். परमेश्वर चाहते हैं तो करोड़ों मनुष्य को एक दिन में बना सकते थे. தேவன் விரும்பி இருந்தால் ஒரு கோடிக்கணக்கான மனிதர்களை ஒரே நேரத்திலே உருவாக்கி இருக்கலாம். परंतु वो एक मनुष्य को बनाया. ஆனால் ஒரு மனிதனை உருவாக்கினார். परमेश्वर का तरीका क्या था? தேவனுடைய எப்படி தேவனுடைய செயல்முறை எப்படி? वो एक मनुष्य को आशीर्वाद देके उन्हीं के द्वारा जो है इस संसार को भरना. ஒருவனை ஆசீர்வதித்து அவன் மூலமாக இந்த உலகம் பழுகி பெருக வேண்டும். उसके बाद जल प्रलय के समय में क्या हुआ? இந்த ஜலப்பிரளயத்தின் நேரத்தில் என்ன ஆனது? परमेश्वर एक परिवार को रख छोड़ा. தேவன் ஒரு குடும்பத்தை மீதி வைத்திருந்தார். सिर्फ जो है नूह के परिवार को, நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் வைத்திருந்தார். उसके बाद परमेश्वर सिर्फ जो है इब्राहिम के परिवार को चुन लिया.
அதன் பின்பு ஆபிரகாமின் குடும்பத்தை தெரிந்து उन्हीं கொண்டார். के द्वारा ये संसार को सारे जातियों को आशीष देने के लिए चाहा. அவர்கள் அவர்கள் நிமித்தமாக இந்த உலகத்தின் ஜாதிகளை ஜனங்களை ஆசீர்வதிக்க ये விரும்பினார். लॉ ऑफ प्रोग्रेस है. இது இப்படியாக லா ஆஃப் ப்ராக்ரஸ். परमेश्वर एक समय में सब नहीं करता है. இது தேவன் ஒரே நேரத்தில் எல்லா காரியத்தையும் செய்வதில்லை. थोड़ा करके उसके बाद उसे जो है उसको बढ़ाता है. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். परमेश्वर के राज्य भी उसी प्रकार है. தேவனுடைய ராஜ்யம் இப்படியாக காணப்படுகிறது. प्रभु यीशु मसीह ने परमेश्वर राज्य के बारे में क्या कहा? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன சொன்னார்? स्वर्ग राज तोरी के बीज के समान है. தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதையை போலது. वो बहुत छोटा रहता है. அது சின்னதாக இருக்கும். वो जो है फिर वो बढ़ते जाता है. அது பெருகும். तो इसी प्रकार हमारे आत्मिक जीवन में भी परमेश्वर कार्य करने के लिए चाहता है. இப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய விரும்புகிறார். बहुत साधारण शुरू करते हैं. நாம் சாதாரணமாக தொடங்குகிறோம். एक के बाद एक करके हमारे जीवन में विजय प्राप्त करके हम यीशु मसीह के समान बनते हैं. நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் பெற்று நாம் கடைசியிலே இயேசுவை போல மாறுகிறோம். उसी पे हम आगे बढ़ते जाते हैं. அப்படியாக நாம் முன்னேறி செல்கிறோம். इसलिए हम बाइबल में क्या देखते हैं? இதனால் நாம் வேதத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? भजन संगीता में हम देखते हैं சங்கீதத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். धर्मी जन को जो खजूर के पेड़ या ताड़ के पेड़ के साथ तुलना किया गया. இங்கே நீதிமானை பனைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. दुनिया में बहुत सारे पेड़ है. இந்த உலகத்திலே अनेक மரங்கள் உண்டு. कई सारे पेड़ बहुत जल्दी बढ़ जाता है. अनेक மரங்கள் உடனடியாக வளர்ந்து விடும். परंतु ये ताड़ के पेड़ को आप देख सकते हैं. ஆனால் நீங்கள் பனை மரத்தை பார்ப்பீர்கள் यदि என்று சொன்னால் उसको आप बीज डालकर उसको जमाएंगे, அதுக்கு நீங்கள் விதையிட்டு நீங்கள் விதை வைப்பீர்கள் என்று சொன்னால் आप देखते रह जाएंगे. நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். महसूस ही नहीं होता है कब बढ़ता है. அது எப்ப வளரும்னு தெரியவே செய்யாது. बहुत धीरे धीरे बढ़ता है. அது ரொம்ப ஸ்லோவா வளரும். वो बढ़ने के लिए बहुत साल लग जाता है. அது வளர்வதற்கு अनेक வருடங்கள் எடுத்துவிடும். परंतु उसका खासियत विशेषता क्या है? அதனுடைய விசேஷ தன்மை என்ன? वो बहुत साल तक वो जीवित रह सकता है. அது अनेक நாட்கள் இருக்கக்கூடியதா இருக்கும். वो किसी भी परिस्थिति को सामना कर सकता है. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மேற்கொள்ளும். उस प्रकार वो अपने अंदर ताकत पाता है. இப்படியாக தனக்குள்ளே ஒரு பலத்தை கொண்டுள்ளது. हमारे आत्मिक जीवन में भी हम उसी प्रकार करते हैं. நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படியாக செய்கிறோம். धीरे धीरे हम बढ़ते जाते हैं. நாம் மெதுமெதுவாக வளர்ந்து வருகிறோம். धीरे धीरे हम कदम कदम परिवर्तित होते हैं. நாம் படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். इस बात को हम कभी भूलना नहीं. இந்த காரியத்தை நாம் ஒருபோதும் மறந்து விடக் கூடாது. हमारे साथ समस्या क्या है? நம்மிடத்திலே உள்ள பிரச்சனை என்ன? तो कई बार हम अपने आप को दूसरों के साथ तुलना करते हैं. நாம் अनेक நாட்கள் நாம் மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்த்து விடுகிறோம். आत्मिक जीवन को दूसरों के साथ तुलना करते हैं. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு விடுகிறோம். जब हम दूसरों के साथ तुलना करते हैं तो क्या होता है? நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிடுகிற வேளையில என்ன நடக்கிறது? दो काम हो सकता है. ரெண்டு காரியம் நடைபெறும். यदि वो हमसे कम है तो அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மோட குறைவாக இருக்கும் என்று சொன்னால் हम उनको तुच्छ जानेंगे. அவர்களை நாம் துச்சமாக எண்ணி விடுவோம். हम घमंड करेंगे. நாம் நம்மை குறித்து நாம் பெருமையாக எண்ணி விடுவோம். ये तो गया गुजरा उसे मैं बहुत अच्छा हूं. நான் அவன் இப்படி இல்ல நான் இப்படி இருக்கேன் என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டி விடுவோம். जिसे हम तुलना करते हैं वो बहुत ही आत्मिकता में ऊंचे स्तर पर है. நாம் ஒப்பிட்டு பார்க்கிற நபர் நம்மை விட உயர்ந்த ஆவிக்குரிய நிலையில இருப்பார் என்று சொன்னால் हम निराश हो जाएंगे. நாம் துக்கமாக போய் अपने விடுவோம். आत्मविश्वास को खो जाएंगे. நாம் நம்பிக்கை இழந்து விடுவோம். हम डिप्रेशन में चले जाएंगे. நாம் டிப்ரெஷனுக்கு நேராக சென்று हमारे விடுவோம். अंदर जो है इन्फियाटिक काम्प्लेक्स चले आएगा. நம்மிடத்திலே தாழ்வு वो மனப்பான்மை जो है मैं ஏற்படும். बेकार व्यक्ति हूं. நான் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத நபர். आई एम गुड फॉर नथिंग उस प्रकार सोच लेते हैं. நான் எதுக்குமே பயன்பட மாட்டேன் என்று சொல்லி நினைத்து விடுவோம். मैं जो है कुछ कर नहीं सकता हूं. நான் என்னால ஒன்றுமே செய்ய देखिए वो முடியாது. व्यक्ति देखिए कितना अच्छा है. நான் அந்த நபரை பாரு எப்படி இருக்கிறார். लेकिन हम किसके साथ हमें अपने आत्मिक जीवन को तुलना करना है? நாம் யாரோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். दो जन के साथ. ரெண்டு பேரோடு. पहले मैं अपने साथ तुलना करने की जरूरत है. முதலாவது நான் என்னோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். हमें अपने साथ किस लिए तुलना करना है? अपने साथ किस लिए तुलना करना है? நாம் நம்மோடு ஏன் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? मैं पिछले साल कैसे था, நான் போன வருஷத்துல எப்படி இருந்தேன், मैं अभी कैसा हूं.
நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? क्या मैं आगे बढ़ा हूं पीछे हटा हूं? நான் முன்னேறி போயிருக்கிறேனா இல்ல பின்னே अपने சென்றிருக்கிறேனா? साथ तुलना करना है, நம்மோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். क्योंकि हमें जीवन जीवन बिना बिताने के लिए परमेश्वर बुलाया है। ஏன் என்று சொன்னால் தேவன் நம்மை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைத்திருக்கிறார். हमेशा एक समान रहने के लिए नहीं बुलाया है, எப்பொழுதும் ஒரே போல இருக்க தேவன் அழைக்கவில்லை. हमेशा उसी स्तर में रहने के लिए नहीं बुलाया है। ஒரே இடத்தில் இருப்பதற்கு தேவன் அழைக்கவில்லை. हम आत्मिकता में आगे बढ़ते बढ़ते जाने की जरूरत है। நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். हम अपने साथ तुलना करेंगे, நாம் நம்மோடு நம்மை वो ஒப்பிட்டு मेरा பார்த்தோம் என்று சொன்னால் आत्मिक जीवन कैसा है, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை वो எப்படி मेरा இருக்கு? स्वभाव कैसा है, என்னுடைய குணம் எப்படி இருக்கிறது? मैं कितना इस साल बदला हूँ, நான் எவ்வளவாய் மாறி இருக்கிறேன்? पहले से मैं कितना बेहतर हुआ हूँ। நான் முன்பு இருந்ததை விட இப்பொழுது நான் எவ்வளவு நல்ல விதமாக மாறி तब இருக்கிறேன். हम परमेश्वर को धन्यवाद दे सकते हैं। அதை நினைத்து நாம் நன்றி दूसरा செலுத்த வேண்டும். दूसरा இரண்டாவதாக हमें यीशु के साथ अपने आप को तुलना करने की जरूरत है। நம்ம இயேசுவோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். क्यों यीशु के साथ तुलना करना है? இயேசுவோடு கூட நாம் ஏன் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? वही हमारा मंजिल है, அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கிறது. वही हमारा निशान है, அதுதான் நம்முடைய குறிக்கோள். वहां पर ही हमें पहुंचना है, நாம் அங்கேதான் சென்றடைய வேண்டும். उनके समान ही हमें बनना है। அவரை போலதான் மாற तो வேண்டும். उनके साथ जब तुलना करते हैं, அவரோடு கூட நாம் ஒப்பிட்டு हमें பார்க்கும் பொழுது वहां तक उनके समान बनने के लिए मुझे क्या क्या करना होगा, कहां कहां बदलना होगा, उसको समझ सकते हैं। நாம் அவரோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் நம்மிலே என்ன மாற்றம் செய்ய வேண்டும், इसको हम- எப்படி முன்னேற வேண்டும் என்று புரிந்து கொள்ள इसको வேண்டும். हम कभी ना भूलें। இதை நாம் ஒருபொழுதும் மறந்து விடக்கூடாது. बार बार अपने को तुलना कीजिए, எப்பொழுதும் अपने साथ तुलना कीजिए, உங்களோடு கூட உங்களை और यीशु के ஒப்பிட்டு साथ பாருங்கள். तुलना कीजिए, பின்பு இயேசுவோடு கூட ஒப்பிட்டு आगे பாருங்கள். बढ़ते जाइए। முன்னேறி சென்று हम கொடுங்கள். यीशु मसीह के जीवन में हम लोग देखते हैं। இதை தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். लूका रचित सुसमाचार दूसरा अध्याय उसका 52 वचन में हम लोग देखते हैं। லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 52ஆம் வசனத்திலே लूका வாசிக்கிறோம். रचित सुसमाचार दूसरा अध्याय उसका 52 वचन। லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். और यीशु बुद्धि और डील डोल में और परमेश्वर और मनुष्य के अनुग्रह से बढ़ता गया। இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். यहाँ पे हिंदी में बहुत सुंदर ढंग से लिखा है यीशु मसीह बढ़ता गया। இங்கே ஹிந்தியிலே இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு மசி படுத்தா கயா என்று எழுதப்பட்டுள்ளது. इसलिए हम अंग्रेजी बाइबल में हम देखते हैं ஆங்கிலத்திலே பார்க்கிறோம், जीसस kept on increasing in wisdom and in stature। ஜீசஸ் kept on increasing in wisdom என்று எழுதப்பட்டுள்ளது. और एक अनुवाद में इस प्रकार लिखा है இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படியா சொல்லப்பட்டுள்ளது, Jesus kept on growing in wisdom and more mature। Jesus kept on growing him in wisdom and more mature என்று எழுதப்பட்டுள்ளது. growing wiser and more mature। growing wiser and more mature. यहाँ पे हम क्या देखते हैं, இங்கே நாம் என்ன பார்க்கிறோம், यीशु मसीह यूं ही अचानक बढ़ गया करके नहीं लिखा है। இங்கே இயேசு திடீரென்று வளர்ந்து விட்டார் என்று சொல்லி எழுதப்படவில்லை. 12 उम्र से लेकर 30 उम्र के उनके जीवन काल को एक वचन में यहाँ पे संक्षिप्त में बताया गया। 12 வயது முதல் 30 வயது வரைக்கும் உள்ள காரியத்தை ஒரே வசனத்திலே சுருக்கமாக तो எழுதப்பட்டுள்ளது. ये लगभग जो है 18 वर्ष यीशु मसीह ने क्या किया था, 18 வருடம் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், वो बढ़ते गया, அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். वो बढ़ते गया, அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். उन्नति होते गया। அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். इसलिए उस प्रकार हम बाइबल में देखते हैं இதை நாம் வேதத்திலே பார்க்கிறது போல वो ज्ञान बुद्धि में बढ़ते गया, அவர் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டே இருந்தார். परमेश्वर के समानता में बढ़ते गया, தேவனை போல அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். परिपक्वता में बढ़ते गया। அவர் முதிர்ச்சி அடைந்து வந்தார். प्यारो आज हमारे लालसा हमारी इच्छा ये होना चाहिए, நம்முடைய எண்ணம் நம்முடைய விருப்பம் இதுவா இருக்க வேண்டும். लोग हमारे बारे में कहना चाहिए ஜனங்கள் நம்மை குறித்து சொல்ல வேண்டும், ये जो है बढ़ता गया करके, இவர் வளர்ந்து கொண்டே ये இருக்கிறார், लगातार बढ़ रहा है, இவர் வளர்ந்து கொண்டே ये இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். पहले जैसा नहीं है, அவர் முன்பை போல அல்ல, वो लगातार उन्नति होते जा रहा அவர் है, பெருகிக் கொண்டே वो இருக்கிறார், बेहतर होते जा रहा அவர் है। நன்மையாக तो மாறிக்கொண்டே இருக்கிறார். यही परमेश्वर की इच्छा है। இதுதான் தேவன் நம்மிலே விரும்புகிறது. हम आर स्टैनली भैया के बारे में जानते हैं, நாம் ஸ்டான்லி அண்ணனை குறித்து उन्होंने அறிந்திருக்கிறோம். एक डिवोशनल बुक जो है प्रकाशित किया, அவங்க ஒரு டிவோஷனல் புக் எழுதினார்கள். जरूर तमिल में लिखा, அது தமிழ்ல எழுதினாங்க, अंग्रेजी में भी अनुवाद किया गया है। ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. तो अंग्रेज में उसका हेडिंग इस प्रकार था, उसका शीर्षक इस प्रकार था, बेटर एवरीडे। ஆங்கிலத்திலே அதனுடைய தலைப்பு இப்படியாக இருந்தது, பெட்டர் எவ்ரிடே. तमिल में वो लिखा, उनको कहा है नाल और मेनी,
தமிழிலே நாளொரு மேனி என்று நாம் பார்க்கிறோம். उन्होंने क्या कहने के लिए चाहा? அதிலே அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? हमें मसीह में प्रतिदिन बढ़ना है. நாம் கிறிஸ்துவிலே ஒவ்வொரு நாளும் முன்னேறி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். उनको उस पुस्तक को लिखने के मतलब ये है, அவர் அந்த புத்தகத்தை எழுதுவதுடைய நோக்கம் இதுதான். ये नहीं बहुत लोग पुस्तक लिखे हैं मुझे भी लिखना, उस विचार से उन्होंने नहीं लिखा. எல்லாரும் புத்தகம் எழுதுறாங்க அதனால நானும் எழுத வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தில் அல்ல. वहाँ पे उन्होंने अपनी इच्छा को प्रकट किया है. அங்கே அவர் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி इस இருக்கிறார். पुस्तक को पढ़ने वाले, இந்த புத்தகத்தை வாசிப்பவர்கள் जैसे हम एक बीज डालते हैं वो दिन प्रतिदिन बढ़ते जाता है, उसी प्रकार इसको पढ़ने वालों के आत्मिक जीवन दिन प्रतिदिन बढ़ते जाना चाहिए, उन्नति पाना चाहिए. எப்படி நாம் ஒரு விதையை விதைத்து விதை விதைக்கும் பொழுது அது மெது கொஞ்சம் கொஞ்சமாக வளருமோ அதுபோல இந்த புத்தகத்தை வாசிப்பவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய விருப்பத்தை आज வெளிப்படுத்தியிருந்தார். हमारे जीवन किस प्रकार है? நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாக பார்க்கிறோம். हम लगातार आत्मिक जीवन में उन्नति के ऊपर उन्नति पाते हैं. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் தொடர்ச்சியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை பார்க்கிறோமா? हम लगातार हमारे आत्मिक जीवन में एक के ऊपर एक विजय हासिल करके हम आगे बढ़ते हैं. நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா காரியத்திலும் ஜெயம் பெற்று முன்னேறுகிறோம். या हम अपने आत्मिक जीवन में बहुत ही निराश हालत में पाए जाते हैं. நாம் இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு துக்கமான நிலையில இருக்கிறோமா? वो मेरे जीवन में बहुत जो है गलत बातें हैं, என்னுடைய வாழ்க்கையிலே अनेक தவறான காரியங்கள் वो உண்டு. मैं इसको कर नहीं पाता हूँ, நான் அதை ஜெயம் கொள்ள मैं முடியவில்லை. उसके समान जीवन नहीं कर पाता हूँ, நான் அவரை போல வாழ वो முடியவில்லை. मेरे जीवन में बहुत जो है बुराइयां हैं. என்னுடைய வாழ்க்கையில अनेक தீமையான காரியம் क्या உண்டு. उस प्रकार सोच के आप निराश हो जाते हैं? அதை நினைத்து நீங்கள் துக்கமாக இருந்து விடுகிறீர்களா? देखिए एक सच्चाई है, ஒரு உண்மையை சொல்லுகிறேன். हम जो है हमारा जीवन पर कुछ ना कुछ कमजोरी और जो है कमी हमारे जीवन में पाई जाएगी. நான் நம்முடைய வாழ்க்கையில் முடிவு பெறுதும் ஏதோ ஒரு பலவீனமும் ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். जब तक हम यीशु मसीह के समान में नहीं बनेंगे तब तक कुछ ना कुछ तो कमी तो रहेगी. நாம் இயேசுவை போல மாறாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். आपको क्या देखना है? நீங்கள் என்னத்தை பார்க்க क्या வேண்டும்? मैं बढ़ रहा हूँ? நான் முன்னேறுகிறேனா? क्या जो है मैं कदम कदम आगे बढ़ते जा रहा हूँ? நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறுகிறேனா என்று பார்க்க வேண்டும். क्या इस्राएल लोगों के समान एक राज्य के बाद दूसरा राजा करके राज करके हम विजय हासिल करते जाता हूँ? நான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு ராஜாக்களை முறியடித்து முன்னேறியது போல நானும் முன்னேறுகிறேனா என்று சொல்லி பார்க்க வேண்டும். हम एक दिन में विजय हासिल नहीं कर सकते நாம் हैं. ஒரே நாளிலே ஜெயம் கொள்வதில்லை. पहला सिद्धांत क्या सीख रहे हैं? இதை முதல் கொள்கை நாம் இதை பார்க்கிறோம். एक दिन में विजय हासिल नहीं कर सकते ஒரே हैं. நாளில் நாம் ஜெயம் பெறுவதில்லை. हमें कदम कदम आगे बढ़ना है. நாம் படிப்படியாக முன்னேற வேண்டும். दूसरा सिद्धांत இரண்டாவது पढ़ेंगे निर्गमन 23 अध्याय उसका 30 वचन. जो वचन पहले ही पढ़े थे और एक बार पढ़ेंगे निर्गमन 23 अध्याय उसका 30 वचन. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். जब तक तू फूल फल कर देश को अपने अधिकार में ना कर ले तब तक मैं उन्हें तेरे आगे से तोड़ा तोड़ा करके निकालता रहूंगा. நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். और एक वचन पढ़ेंगे இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். यहोशू के पुस्तक 17 अध्याय 12 से 18 तक. यहोशू के पुस्तक 17 अध्याय 12 से कुछ वचनों को पढ़ेंगे. யோசுவாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் முதல் வாசிக்கலாம். परंतु मनुष्य उन नहरों के निवासियों उनमें से नहीं निकाल सके, इसलिए वे कनानी उस देश में बरियाई से बसे ही रहे. 13 वचन. तब भी जब इस्राएली सामर्थी हो गए तब कनानियों से बेहारी तो कराने लगे परंतु उनको पूरी रीति से निकाल बाहर नहीं किए. 14 वचन. यूसुफ के संतान यहोशू से कहने लगी हम तो गिनती में बहुत है क्योंकि अब तक यहोवा हमें आशीष ही देता आया, फिर तूने हमारे बाह के लिए चीटी डालकर क्यों एक ही अंश दिया. 15 वचन. यहोशू ने उनसे कहा यदि तुम गिनती में बहुत हो और एफ्राइम का पहाड़ी देश तुम्हारे लिए छोटा हो तो परिजों और रपाइयों को देश जो जंगल है उसमें जाकर
पेड़ों को काट डालो। 16 वचन। यूसुफ की संतान ने कहा, वो पहाड़ी देश हमारे लिए छोटा है, और क्या बेसान और उसके नगरों में रखने वाले क्यों इज़राइल की तराई में रखने वाले जितने कानानी नीचे के देश में रहते हैं, उन सबों के पास लोहे के रहते हैं। परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहाँ पे इस वचन को पढ़ने से हम एक चीज को समझ सकते हैं। இங்க வசனங்களை வாசிக்கிற வேளையிலே நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். केवल इस जहाँ पे आप निर्गमन के पुस्तक, न्यायों के पुस्तक, यगूसु के पुस्तक में इस बातों को बार बार देख सकते हैं। இந்த காரியத்தை இந்த காரியங்களை யாத்ராமத்தின் புத்தகங்கள், நியாயாதிபதியின் புத்தகம், யோசுவாவின் புத்தகங்களிலே நாம் திரும்ப திரும்ப பார்க்க முடியும். परमेश्वर पहले इस्राएलियों से क्या कहा? தேவன் இஸ்ரவேலிடத்திலே முதலாவது என்ன சொன்னார்? मैं एक बार में तेरा शत्रु को नाश नहीं करूंगा. நான் ஒரே அடியாக நான் உன் சத்துருவை உன்னத்திலிருந்து அழிப்பதில்லை. जब तुम जो है संख्या में बढ़ोगे, जब जो है तुम बल प्राप्त करोगे, நீங்கள் ஜனங்கள் பெருகி வருகிற வேளையிலே, நீ பலம் அடைந்து வருகிற வேளையிலே, जब तुम्हारे ताकत बढ़ेगी, நீ பலன் அடைந்து விருத்தி அடைகிற வேளையிலே, और शत्रुओं को निकाल दोगे, நான் மற்ற எதிரிகளை சத்துருக்களை உன்னத்திலிருந்து அகற்றி போடுவேன். उसी चीज को हम लोग ने देखा था. இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். उसी बात को हम यहोशू के पुस्तक में देखा था. இந்த காரியத்தை நாம் யோசுவாவின் புத்தகத்திலே பார்க்கிறோம். जो मनासे गोत्रों के बारे में देखा, इब्राहिम गोत्रों के बारे में देखा, और अन्य गोत्रों के बारे में भी आप देख सकते हैं. மனாசே கோத்திரம், எப்ராயிம் கோத்திரத்தினர், மற்ற கோத்திரத்தினர் எல்லாரும் சேர்ந்து செய்ததை நாம் பார்க்கிறோம். इसका मतलब क्या है? இதனுடைய காரியம் என்ன? जब वे कनान देश में जाकर बसने लगे, அவர்கள் கானான் தேசத்திலே குடியிருக்கிற வேளையிலே, जिस क्षेत्र को परमेश्वर एक एक गोत्रों के लिए वायदा किया है, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். उस पूरे जो क्षेत्र को वे लोग अपनाया नहीं. அவர்கள் அந்த தேவன் சொல்லியிருந்த அவ்வளவு இடங்களையும் அவர்கள் போராடி வெற்றி பெற்று ஜெயம் எடுத்துக்கொள்ளவில்லை. जरूर यहोशू जो है हर एक गोत्रों के लिए सीमा तय किया था. யோசுவா ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் எல்லைகளை நிச்சயித்திருந்தான். परंतु उस सीमा के अंदर जितने नहर पाया गया था, राज पाया गया था, वे लोग उसको अपनाए नहीं. ஆனால் அங்கே எல்லைகளுக்கு இருந்த எல்லா இடங்களையும் அவர்கள் சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை. जिन राज्यों को वे लोग अपनाए, वहां पे जाकर बस गए. எந்த இடங்களை எல்லாம் அவர்கள் ஜெயம் பெற்று சுதந்திரமாக்கி கொண்டார்களோ அங்கே மாத்திரம் குடியிருந்தார்கள். बाद में क्या किए? அங்கு பின்பு என்ன செய்தார்கள்? दो काम किए. இரண்டு காரியத்தை செய்தார்கள். एक जो है, ஒன்று, जब वे जनसंख्या में बढ़े, அவர்கள் ஜனங்கள் திரளாக மாறின பொழுது, जब उनके ताकत बढ़ी, அவர்கள் பலன் விருத்தி அடைந்த பொழுது, शत्रुओं को वहां से निकाल दिए. அவர்கள் சத்துருக்களை அங்கிருந்து துரத்தினார்கள். और राज्यों को जो है प्राप्त किया. மற்ற ராஜ்யங்களையும் கூட அவர்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள். दूसरा, இரண்டாவது, और एक घटना हुई, ஒரு சம்பவம் जब நடந்தது. वे बढ़ने लगे, அவர்கள் விருத்தி அடைந்த जब பொழுது, वे सामर्थ्य हुए, அவர்கள் பலம் அடைந்த பொழுது, उन शत्रुओं को निकाला नहीं, அவர்கள் தங்கள் சத்துருக்களை விரட்டாமல் उनको जो है अपने आधीन में कर दिया. அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்திற்குள்ளாக வைத்து விட்டார்கள். उनको लगभग गुलाम जैसे बना दिया. அவர்களை அடிமைகளை போல நடத்தினார்கள். ताकि इनके काम करने के लिए लोग चाहिए, इसलिए उनको निकाले बिना उनके लिए मजदूर करने के लिए गुलाम के रूप में रख दिया. அவர்களுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டதால் அவர்களை முற்றிலுமாக துரத்தி விடாமல் அவர்களை அடிமை வேலை செய்வதற்காக அவர்கள் கூட வைத்து விட்டார்கள். तो इसे हम क्या सीखते हैं? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள पहला முடியும்? सिद्धांत मैंने क्या कहा? முதலாவது கொள்கை நான் என்ன சொன்னேன்? कदम कदम आगे बढ़ेंगे. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற வேண்டும். दूसरा, இரண்டாவது, जितना हम ताकत पाएंगे, बल प्राप्त करेंगे, उतना ज्यादा विजय हासिल करते जाएंगे. இரண்டாவது, நாம் எவ்வளவு பலன் அடைகிறோமோ, எவ்வளவு விருத்தி அடைகிறோமோ அவ்வளவாக நாம் ஜெயம் பெற்றுக் हम கொள்வோம். अपने आत्मिक जीवन में जितना सामर्थ्य, जितना ताकत हम प्राप्त करते जाएंगे, बलवंत होते जाएंगे, நாம் எவ்வளவாய் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலன் அடைகிறோமோ, விருத்தி அடைகிறோமோ, उतना जो है हम अपने वो जीवन में हम विजय हासिल करते जाएंगे. நாம் அவ்வளவாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். ये बाइबल के सिद्धांत है. இது வேதத்தினுடைய கொள்கை. ये परमेश्वर की सिद्धांत है. இது தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம். इसलिए परमेश्वर हमेशा क्या देखता है? ஆகையால் தேவன் எப்பொழுதும் ஒரு காரியத்தை பார்க்கிறார். किसी मनुष्य के अंदर जो कमजोरी पाई जाती है ना, उसको नहीं दिखता है. எந்த மனிதனிடத்திலே ஒரு குறைவு இருக்கோ அதை தேவன் பார்க்கிறவர் அல்ல. मनुष्य के अंदर जो
जो है सकारात्मक बातें पाई जाती है, जो ताकत की बातें, उनका स्ट्रेंथ है, उसको परमेश्वर देखता है. தேவன் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்கிற நேர்மையான மறையான காரியத்தையும் அவனுடைய பலத்தையும் பார்க்கிறவராக இருக்கிறார். लेकिन शैतान उसके उल्टा काम करता है. ஆனால் சத்ரு அதற்கு மாறாக செயல்படுகிறவன். शैतान किसी व्यक्ति के कमजोरी से मतलब रखता है. சாத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய குறைவுகளை அவன் குறிவைக்கிறவனாக இருக்கிறான். वो कभी भी हमारे ताकत के बारे में बातचीत नहीं करता. அவன் ஒருபொழுதும் நம்முடைய பலத்தை குறித்து அவன் பேசுகிறவன் அல்ல. वो हमेशा हमारे मन में हमारे कमजोरी के बारे में वो याद दिलाएगा. அவன் நம்முடைய ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய காதிலே நம்முடைய பலவீனங்களை குறித்து பேசுகிறவன். हमारे कमजोरी में ही वो काम करता है. அவன் நம்முடைய பலவீனங்களிலேயே அவன் செயல் கிரியை செய்கிறவனா இருக்கிறான். परमेश्वर क्या है? ஆனால் தேவன் எப்படி செய்கிறார்? परमेश्वर हमारे ताकत पे वो काम करता है. தேவன் நம்மிடத்தில் இருக்கிற பலத்தை வைத்து அவர் செயல்படுகிறவர். इसलिए हम गिदोन के जीवन में देखते हैं. நாம் கிதியோனுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால் परमेश्वर गिदोन के बारे में क्या कहा था? கிதியோனிடத்தில் தேவன் என்ன சொன்னார்? ये शूरवीर सुरमान, பராக்கிரமசாலியே என்று சொல்லி அவனை கூப்பிட்டார். क्या वो उतना वो जो है पराक्रमी पुरुष है, शूरवीर सुरमान है. அவர் பராக்கிரமசாலியான புருஷனா? यदि मुझसे कहेंगे मैं आपको प्रमाणित कर सकता हूं, वो जो है डरपोक व्यक्ति है. நான் நிச்சயமாக உங்களிடத்திலே சொல்ல முடியும் அவன் ஒரு பயந்தாங்கோலி. यदि परमेश्वर उनसे हे डरपोक व्यक्ति करके बोला होगा, அவர் தேவன் ஒருவேளை அவனிடத்திலே பயந்தாங்கோலியே என்று கூப்பிட்டார் என்று சொன்னால் कभी भी वो परमेश्वर के लिए कामयाब नहीं होते. அவன் ஒரு நாளும் தேவனுக்கு என்று உபயோகப்பட்டிருக்க மாட்டார். परमेश्वर उनके अंदर में जो सकारात्मक बातें पाई गई थी उसी को जो बताया. தேவன் அவனிடத்திலே இருக்கிற நேர்மறையான காரியத்தை பார்த்து அதை வைத்து அவனை கூப்பிட்டார். परमेश्वर हमेशा हमारे ताकत पे काम करता है. தேவன் நம்மிடத்தில் இருக்கிற பலத்திலே தேவன் கிரியை செய்கிறவர். इसको हम कभी भूलना नहीं. இதை நாம் ஒருபொழுதும் மறந்து விடக் கூடாது. पौलुस क्या कहता है? ஆகையால் பவுல் என்ன சொல்கிறார்? जब अपने जीवन के बारे में कहता है, அவனுடைய வாழ்க்கை குறித்து கூறுகிறார். कमजोरी के बारे में कहता है, அவருடைய பலவீனங்களை குறித்து கூறுகிறார். जब मैं अपने जीवन में कमजोरी को महसूस करता हूं, நான் என்னுடைய வாழ்க்கையிலே பலவீனத்தை உணர்கிற வேளையிலே मैं परमेश्वर के बल को मैं अनुभव करता हूं. நான் தேவனுடைய பலத்தை அனுபவிக்கிறேன். इसलिए वो कहा, ஆகையால் அவர் சொல்கிறார், कमजोरी में परमेश्वर का बल जो है, सामर्थ्य है, वो पूरी होती है. என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது என்று சொல்கிறார். इसलिए पौलुस कोरिन्थियों के पत्र में इस प्रकार लिखा, கொரிந்தியருக்கு பவுல் இப்படியாக எழுதுகிறார், परमेश्वर जो है कि वो बलवान को नहीं चुना है. किसको चुना है? हम सब जानते हैं. அவர் பலவானை தெரிந்து கொள்ளாமல் அவர் யாரை தெரிந்திருக்கிறார்? बुद्धिमानी क्या है? संसार के लोग किसको चुनते हैं? किसको चुनने के लिए चाहते हैं? இந்த உலகத்தில் உள்ளவர்கள் யாரை எப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுப்பார்கள்? सबसे बेहतर, எல்லாவற்றிலும் நல்ல, सबसे उत्तम, எல்லாத்திலும் சிறந்தது, सबसे ताकतवान, எல்லாத்திலும் பலன் உள்ள, सबसे सुंदर, எல்லாத்திலும் பரிசுத்தம் உள்ள. है कि नहीं? यदि उस प्रकार परमेश्वर एक शर्त लगाया होता, இப்படி ஒரு காரியத்தை ஒரு நியமத்தை தேவன் வைத்திருந்தார் என்று சொன்னால் हम में से कोई भी यहाँ नहीं होते. நம்மள ஒருவரும் இங்கே இருக்க முடியாது. हम डिस्क्वालिफाइड हो जाते, எல்லாரும் டிஸ்குவாலிஃபைடா இருப்போம். अयोग्य हो जाते. நாம் எல்லாரும் அயோக்கியமாய் இருப்போம். लेकिन पौलुस क्या कहता है? ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? बलवान को नहीं बलहीन को चुना है. அவர் பலவானை தெரிந்து கொள்ளாமல் பலவீனரை தெரிந்து கொண்டிருக்கிறார். जब हम अपने जीवन में उस बलहीन हालत में भी हम बल प्राप्त करके आगे बढ़ते हैं, एक एक जो है क्षेत्रों पे विजय हासिल करते हैं. ஆகையால் நாம் பலவீனமான சூழ்நிலையிலும் தேவனிடத்திலிருந்து பலத்தை பெற்று ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் ஜெயம் கொள்கிறோம். हम जो दाऊद के जीवन में देखते हैं, நாம் தாவீதுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால் दूसरा सामुएल 3 अध्याय उसका पहला वचन, 2 சாமுவேல் 3 அதிகாரம் முதல் வசனத்தை दूसरा सामुएल उसका 3 अध्याय उसका पहला वचन, 2 சாமுவேல் 3 அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். साउल के घराने और दाऊद के घराने के मध्य बहुत दिन तक लड़ाई होती रही, परंतु दाऊद प्रबल होता गया और साउल का घराना निर्बल पड़ता गया. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். यहाँ पे लिखा है दाऊद प्रबल होता गया. இங்கே நாம் பார்க்கிறோம் தாவீது பலன் அடைந்தார். तो इसे हम क्या सीखते हैं? இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? वो जितना वो प्रबल होते गया उतना वो विजय हासिल करते गया. அவன் பலம் அடைய அடைய அவர் அதிகமாக வெற்றியும் அடைந்தார். अपने जीवन भर वो युद्ध किया. அவருடைய வாழ்க்கை முழுவதும் யுத்தம் செய்தார். वो जो है वो कई राजाओं के साथ युद्ध किया. அவர் अनेक ராஜாக்களோடு யுத்தம் செய்தார். कभी वो हारा नहीं. ஒருபொழுதும் தோல்வி அடைந்ததில்லை. क्यों कभी हारा नहीं?
ஒருபொழுதும் தோல்வி அடைந்ததில்லை. क्यों जो है वो लगातार वो प्रबल होता गया? ஏனென்று சொன்னால் அவர் ஒவ்வொரு படிப்படியாக பலன் அடைந்து கொண்டே இருந்தார். जो अंग्रेजी बाइबल में लिखा है डेविड बिकम स्ट्रॉन्गर एंड स्ट्रॉन्गर. ஆங்கில வேதாகமத்திலே டேவிட் பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் என்று எழுதப்பட்டுள்ளது. हमारे जीवन में ये होने की जरूरत है. நம்முடைய வாழ்க்கையிலும் இது இருக்க வேண்டியுள்ளது. हम जो है जब हम अपने आत्मिक जीवन में मजबूत होते जाएंगे, हम प्रबल होते जाएंगे, बलवंत होते जाएंगे, उतना ज्यादा विजय हासिल करेंगे. நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எவ்வளவாய் நாம் பலம் அடைகிறோமோ அவ்வளவாய் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். मैं अपने जीवन के बारे में कह सकता हूँ. நான் என்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுவேன். जब हम अपने सेवकाई को शुरू किया, நான் என்னுடைய ஊழியத்தை தொடங்கிய வேளையிலே, जवानी में मैं अपने सेवकाई को शुरू किया, நான் வாலிபனா இருக்கும்போதே என் ஊழியத்தை தொடங்கினேன். मैं बहुत ही एक साधारण शुरुआत को किया. நான் மிகவும் சாதாரணமாக தொடங்கினேன். बहुत ज्यादा आत्मिक अनुभव के साथ सेवकाई में नहीं आया. நான் மிகப்பெரிய ஆவிக்குரிய அனுபவங்களோடு கூட நான் ஊழியத்தை தொடங்கவில்லை. बाइबल ज्ञान के साथ सेवकाई में नहीं आया. நான் வேத அறிவோடு கூட நான் ஊழியத்தை தொடங்கவில்லை. कई कमजोरियों के साथ, कई हार के साथ मैं सेवकाई में आया हुआ था. अनेक தோல்விகளோடும் பலவீனங்களோடும் நான் என்னுடைய ஊழியத்தை தொடங்கினேன். औरों के समान मैं बार-बार जो है हार जाने वाला था. நான் மற்றவர்களை போலவே நானும் अनेक இடங்களில் தோல்விகளை சந்தித்தேன். मेरे जीवन में कई जो है ऐसे गलत बातें या जो सही नहीं है वो पाई गई थी. என்னுடைய வாழ்க்கையிலும் अनेक தவறான காரியங்கள் இருந்தது. मैं जो एक गुस्सा करने वाला के रूप में, तर्क वितर्क करने वाला के रूप में, जो है जलन रखने वाला के रूप में, कई सारे जो है बुराइयां, आत्मिक बुराइयां मेरे जीवन में पाई जाती थी. நான் अनेक கோபம் உள்ளவனாக, பொறாமை உள்ளவனாக, இப்படியாக अनेक ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது. बातों को सह नहीं पाता था. நான் சில காரியங்களை பொறுத்து கொள்ள கூடாதவனா இருந்தேன். कुड़कुड़ाता था. நான் முறுமுறுக்கிறவனா இருந்தேன். जो है शिकायत करने वाला था. நான் அதிகமாக நான் குறை சொல்கிறவனா இருந்தேன். जो है ऐसे हम जो है सूची हम बोलते जाएंगे वो बढ़ती जाएगी. இப்படியாக நான் பட்டியலிடுவேன் என்று சொன்னா அது பெரிதாக இருக்கும். लेकिन परमेश्वर दया से परमेश्वर सम्मुख में आज मैं कह सकता हूँ. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நான் இந்த சொல்ல முடியும். और लोग भी उसके बारे में गवाह देंगे. மற்றவர்களும் இதை குறித்து சாட்சி சொல்வார்கள். मेरे जीवन में शुरुआत के समय में जितने कमजोरियां थी, जिन क्षेत्रों में हार रहा था, उनमें से बहुत क्षेत्रों में विजय हासिल करने के लिए परमेश्वर आता है. வாழ்க்கையிலே முன்பு இருந்த காணப்பட்டிருந்த अनेक பலவீனங்கள் எதிலே தோல்வி இருந்தனோ அவைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்தார். आप पूछेंगे कैसे जो है विजय हासिल किए? அவர் கேட்கலாம், இது நீங்கள் எப்படி செய்தீர்கள், எப்படி உங்களால் ஜெயம் கொள்ள முடிந்தது? मैंने कहा जब हम बल प्राप्त करेंगे, सामर्थ प्राप्त करेंगे, हम विजय हासिल करेंगे. நான் சொன்னது போல நாம் பலம் அடைகிற வேளையிலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். बाइबल में बल प्राप्त करने के लिए, सामर्थ प्राप्त करने के लिए दो तरीका बताया हुआ है. வேதத்திலே பலனை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. यशायाह 40 के 31 में हम पढ़ते हैं. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய जो यहोवा की बाट जोते हैं वो नया बल प्राप्त करते जाएगा. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. तमिल में तो लिखा है नया बल प्राप्त करेंगे. தமிழிலே புது பலன் அடைவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. हिंदी में बहुत सुंदर ढंग से लिखा हुआ है. हिंदीले இப்படியாக எழுதப்பட்டுள்ளது, नया बल प्राप्त करते जाएंगे. புது பலன் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். तो जितना ज्यादा बाढ़ जोएंगे उतना बल प्राप्त करते जाएंगे. நாம் எவ்வளவா காத்து கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவாய் புது பலன் அடைந்து கொண்டே இருப்போம். जो विजय हासिल करने के लिए जो है ताकत सामर्थ प्राप्त करने के लिए पहला रहस्य है, நாம் ஜெயத்தை பலனை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது ரகசியம் यहोवा के बाढ़ जोएंगे. கர்த்தருக்கு காத்திருப்பது. दूसरा, இரண்டாவது हम प्रेरितों का काम पहला अध्याय 8 वचन में पढ़ते हैं. அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். जब पवित्र आत्मा तुम पर आएगा तुम सामर्थ पाओगे. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ये दो ही है. இந்த ரெண்டு தான். यहोवा के बाढ़ जोएंगे, கர்த்தருக்கு காத்திருக்க, पवित्र आत्मा से भरते जाएंगे, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும், बल प्राप्त करते जाएंगे, பலனை பெற்றுக்கொண்டே இருக்க नया வேண்டும், बल प्राप्त करते जाएंगे. புது பலன் அடைந்து கொண்டே இருக்க जैसे வேண்டும். जैसे नया बल प्राप्त करेंगे எப்படி இதெல்லாம் புது பலன் அடைகிறோமோ वैसे वैसे जो है विजय हासिल करेंगे. நாம் அப்படியாக நாம் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்வோம். आप गुस्सा के ऊपर काबू पाएंगे, நீங்கள் கோபத்தினால் ஜெயம் जो கொள்ள வேண்டும், जलन के ऊपर काबू पाएंगे, பொறாமையின் மேல் ஜெயம் கொள்ள முடியும், बुरी विचार के ऊपर काबू पाएंगे. தீமையான சிந்தனைகள் மேல் ஜெயம் கொள்ள முடியும். एक करके आप जो है विजय हासिल करते जाएंगे. ஒவ்வொன்றாய் நாம் ஜெயம் கொள்ள முடியும். दूसरा सिद्धांत, இரண்டாவது, जब हम बल प्राप्त करेंगे நாம் பலன் அடைகிற வேளையிலே विजय हासिल करते जाएंगे. ஜெயம் பெற்றுக்கொண்டே இருப்போம். तीसरा और एक चीज को कहकर अंत करने के लिए चाहता हूं. நான் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். न्यायों के पुस्तक पहला अध्याय 1 से 4 तक पढ़ेंगे. நியாயாதிபதிகளின் புத்தகம் पहला अध्याय 1 से 4 तक.
ஒன்றாம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 1 முதல் 4 வரை. यहोशू के मरने के बाद इस्राएलियों ने यहोवा से पूछा कि कनानियों के विरोध लड़ने को हमारी ओर से पहले कौन चढ़ाई करेगा. दूसरा वचन. यहोवा ने उत्तर दिया, यहूदा चढ़ाई करेगा. सुनो, मैंने इस देश को उसके हाथ में दे दिया है. तीसरा वचन. तब यहूदा ने अपने भाई शिमोन से कहा, मेरे संग मेरे बाग में आ कि हम कनानियों से लड़ें और मैं भी तेरे बाग में जाऊंगा. सो शिमोन उसके संग चला. चौथा वचन. और यहूदा ने चढ़ाई की और यहोवा ने कनानियों और परिज्जियों को उसके हाथ में कर दिया. तब उन्होंने बेजेक में उनमें से 10,000 पुरुष मार डाले. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை एक உண்டாவதாக. विचित्र घटना को हम लोग देख रहे हैं. இங்கே ஒரு விசித்திரமான சம்பவத்தை பார்க்கிறோம். इसको समझाने के पहले कुछ बातों को याद दिलाने के लिए चाहते हैं. இதை சொல்வதற்கு முன்பாக ஒரு சில காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். थोड़ा मन में रखिए. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். अभी इस्राएलो अपने देश में मिरास में जा बसे. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரம் பெற்ற அந்த இடத்திலே அவர்கள் வசிக்கிறார்கள். वो अपने जो देश है वहां पे जाके वहां रहने लगे. அங்கே சுதந்திரமாய் பெற்றுக்கொண்ட அந்த தேசத்திலே வசிக்க தொடங்கினார்கள். हम जानते हैं पूरे देश को वे अपनाया नहीं. அவர்கள் முழு தேசத்தையும் அவர்கள் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ளவில்லை. कुछ बाहों को अपनाए हुए हैं கொஞ்சம் பகுதியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். और बहुत जो है अभी अपनाने में बाकी है. இங்கே இன்னும் பெற சுதந்திரமாய் அடைய வேண்டிய अनेक இடங்கள் உண்டு. इस संदर्भ में இந்த நேரத்திலே यहूदा सोच रहा है, யூதா இப்படியா நினைக்கிறார், जो शेष भाग है जिसको परमेश्वर वायदा किया है उसको मुझे अपनाना है. மீதியாக உள்ள பங்கை தேவன் சொல்லியிருக்கிற அந்த பங்கை நான் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். उनके अंदर एक विचार उठ रहा है. அவருடைய உள்ளத்திலே இப்படியாக தோன்றுகிறது. अपने मन से वो काम नहीं किया. அவன் தன்னுடைய எண்ணத்தின்படியே அவன் செய்யவில்லை. तुरंत जो है परमेश्वर के पास जा रहा है. அவன் உடனடியாக தேவனிடத்திலே செல்கிறார். परमेश्वर से पूछ रहा है, தேவனிடத்திலே கேட்கிறார், क्या मैं इस प्रकार करने के लिए चाहता हूँ, क्या मैं कर सकता हूँ, कौन सबसे पहले जाना है, क्या मैं जाऊं या और कोई गोत्र के लोग जाऊं. நான் இப்படியாக செய்ய விரும்புகிறேன், இதை நான் செய்யட்டுமா இல்ல மற்ற கோத்திரத்தார் செய்யட்டுமா என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்கிறார். परमेश्वर स्पष्ट रूप से कहता है, தேவன் இங்க தெளிவாக சொல்கிறார், यहूदा गोत्र ही सबसे पहले सबसे आगे जाएगा. யூதா கோத்திரமே எல்லாவற்றிற்கும் முதலாக செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். दूसरा वचन में पिछले भाग में कहा, இரண்டாம் வசனத்தின் இரண்டாம் பகுதியிலே தேவன் சொல்கிறார், देखो मैं उस देश को उसके हाथ में दे दिया. இந்த தேசத்தை உங்கள் கையிலே கொடுத்தேன் என்று சொல்கிறார். देखो मैंने इस देश को उसके हाथ में दे दिया है. அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். परमेश्वर अनुमति भी दे दिया. தேவன் அனுமதி மட்டும் கொடுத்தார். परमेश्वर की इच्छा के अनुसार वो भी जा रहा है. தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு செல்கிறார்கள். परमेश्वर स्पष्ट रूप से वायदा भी दे दिया. தேவன் தெளிவாக வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். परमेश्वर उनसे ये नहीं कहा, தேவன் இப்படியாக சொல்லவில்லை, तुम अकेले नहीं जाना है, औरों को साथ ले लो. நீ தனியா போக கூடாது, மற்றவர்களையும் எடுத்துக்கோ என்று சொல்லவில்லை. यहूदा अकेले युद्ध करने के लिए सक्षम है. யூதா தனியாக யுத்தம் செய்ய வல்லவன். वो जो है उसके पास ताकत भी है. அவனிடத்திலே வல்லமை உண்டு. परमेश्वर भी उनके साथ है. தேவன் அவனோடு கூட இருக்கிறார். परंतु यहूदा यहाँ पे एक विचित्र काम कर रहा है. ஆனால் யூதா இங்கே விசித்திரமான ஒரு காரியத்தை செய்கிறார். वहाँ तीसरा वचन में पढ़ते हैं. மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். तीसरा वचन को देखेंगे. மூன்றாம் வசனத்தை பார்க்கலாம். वहाँ पे क्या लिखा है, तब यहूदा ने अपने भाई सिमोन से कहा, मेरे संग मेरे बाग में आ कि हम कनानियों से लड़े
और मैं भी तेरे बाग में जाऊंगा। அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்திலே என்னோட கூட எழுந்து வா. वो क्या कहता है? இங்க என்ன சொல்கிறான்? तुम मुझे मदद करो, நீ எனக்கு உதவி செய், मैं तुम्हें मदद करूंगा। நான் உனக்கு உதவி செய்வேன். तीसरा सिद्धांत क्या है? இது மூன்றாவது கொள்கையை பார்க்கிறோம். हेल्पिंग ईच अदर। ஹெல்பிங் ஈச் அதர். वी नीड ईच अदर। நாம் ஒருவரை சார்ந்திருக்க வேண்டும். हमें एक दूसरे की जरूरत है। நாம் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களுடைய உதவி தேவை. हमें एक दूसरों की सहायता बहुत ही जरूरी है। நமக்கு மற்றவர்களுடைய உதவி மிக அவசியமாக காணப்படுகிறது. देखिए, आज बहुत लोग इस बात को नहीं समझ पाते हैं। அநேகர் இந்த காரியத்தை புரிந்து கொள்வதில்லை. बहुत लोग जो है अपने अंदर एक इंडिपेंडेंट, एक स्वतंत्र विचार रखते हैं। அநேகர் தங்களுடைய சுதந்திரமான எண்ணத்தோடு கூட செயல்படுகிறார்கள். परंतु परमेश्वर क्या चाहता है? ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்? कि हमें एक दूसरे की जरूरत है। நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். हमें दूसरों की सहायता बहुत जरूरी है। நாம் மற்றவர்களுடைய உதவியை எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். इस बात को हम कभी भूलना नहीं। இந்த காரியத்தை ஒருபொழுதும் நாம் மறக்க கூடாது. दाऊद के जीवन में एक घटना हुई। தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நேர்ந்தது. दूसरा सामुएल 10 अध्याय 6 से लेकर पढ़ते हैं। दूसरा सामुएल 10 अध्याय 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். जब अम्मानियों ने देखा कि हमसे दाऊद अप्रसन्न है, तब अम्मोनियों ने बेत्रो और सोबा के 20,000 आरामी फायदों को और हजारों पुरुषों जो समेत माका के राजा को और 12,000 तोबी पुरुषों को वेतन पर बुलवाया। 7वां वचन। तब ये सुनकर दाऊद ने योवा और शूरवीरों की समस्त सेना को भेजा। 8वां वचन। तब अम्मोनी निकले और फाटे के पास पांदी बांदी और सोबा और रहो के आरामी और तोब और माका के पुरुष उनसे न्यारे मैदान में थे। 9वां वचन। ये देखकर कि आगे पीछे दोनों ओर हमारे विरोध पांदी बंदी है, योआब ने सब बड़े बड़े इस्राएली वीरों में से बहुतों को छांट कर अरामियों के सामने उनकी पांदी बंधाई। और 10वां वचन। और लोहों को अपने भाई अभिषेक के हाथ सौंप दिया और उसने अम्मनियों के सामने उनकी पांदी बंधाई। 11वां वचन। फिर उसने कहा, यदि आरामी मुझ पर प्रबल होने लगे तो तू मेरी सहायता करना, और यदि अम्मोनी मुझ पर प्रबल होने लगेंगे तो मैं आकर तेरी सहायता करूंगा। परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை तो உண்டாவதாக. शायद इस घटना को आप अच्छी तरह से जानते होंगे। இந்த சம்பவத்தை அறிந்திருப்பீர்கள். दाऊद के समय में एक बार युद्ध हो रहा है। தாவீதுனுடைய காலத்திலே ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. यदि उस 10वां अध्याय को पढ़ लेंगे आप समझ सकते हैं। இந்த 10ஆம் அதிகாரத்தை முழுவதுமா வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரிய வரும். वहां पे क्या देखते हैं? இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? अम्मोनी लोग जो है दाऊद के साथ युद्ध करने के लिए आ रहे हैं। அம்மோன் புத்திரர்கள் தாவீதோடு கூட யுத்தம் செய்ய வருகிறார்கள். जब उन्होंने सोचा, அவன் இப்படியாக நினைத்தான், दाऊद के सेना बहुत मजबूत है, தாவீதுனுடைய சேனை மிகவும் பலத்ததா இருக்கிறது, वो वेतन के लिए सीरिया के सेना को वो जो है आमंत्रित किया। அவன் கூலிக்காக சிரியாவுடைய படையை அமர்த்தி இருக்கிறான் என்று நினைத்தார்கள். अम्मोनी राजा अपनी सेना और सीरिया के सेना के साथ आगे पीछे रहते हुए दाऊद के सेना के साथ युद्ध करने के लिए आ रहे हैं। அம்மோன் புத்திரர் தங்களுடைய சேனைகளோடும் சிரியாவினுடைய சேனைகளோடும் முன்னும் பின்னுமாக தாவீதை யுத்தம் செய்ய தொடங்கியிருந்தார். वे एक साथ युद्ध में नहीं आए, वे एक साथ युद्ध में नहीं आए, அவர்கள் ஒரே நேரத்தில் யுத்தம் செய்ய வரவில்லை. वे दो भाग में बट के
दो जहां में वो रहते हुए युद्ध करने के लिए आए हुए हैं। அவர்கள் இரண்டு பங்குகளாக பிரிந்து இரண்டு இடத்திலிருந்து தாவீதோடு யுத்தம் செய்ய முயற்சித்தார்கள். जब दाऊद के सेनापति योआब उसको जाना தாவீதுடைய ஸ்தானாதிபதியாகிய யோவாப் இதை அறிந்தபோது कि अम्मोनी और सीरिया के सेने आगे पीछे पाए जाती हैं, அவர்கள் அம்மோனியுடைய சேனையும் சீரியர்களுடைய சேனையும் முன்னும் பின்னுமாக இருப்பதை அறிந்தபோது उन्होंने क्या किया? அவன் என்ன செய்தான்? अपने सेना को दो भाग में बांटा, தன்னுடைய சேனையை இரண்டாக பிரித்தான். अपने पास एक भाग को रखा, தன்னிடத்திலே ஒரு பங்கை வைத்தான். अपने भाई अभिषाय के हाथ में और एक भाग को दिया। தன்னுடைய சகோதரன் அபிசாயினிடத்திலே ஒரு பங்கை கொடுத்தான். उनसे क्या कहा? அவனிடத்தில் என்ன சொன்னான்? एक झुंड के साथ मैं युद्ध करूंगा, நான் ஒரு கூட்டத்தாரோடு நான் செல்லுவேன், दूसरा झुंड के साथ तुम युद्ध करना है। நான் மற்ற கூட்டத்தாரோடு கூட சென்று நீ யுத்தம் செய். यदि मैं कमजोर हो जाऊंगा, நான் பலவீனம் அடைகிற வேளையில यदि जो है शत्रु मेरे ऊपर प्रबल होगा, ஒருவேளை சத்துருக்கள் என் மேலே ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்று சொன்னால் तुम मुझे मदद करना। நீ எனக்கு வந்து உதவி செய். यदि तुम जो है कमजोर होंगे, ஒருவேளை நீ பலம் குன்றுகிற வேளையில मैं तुम्हें मदद करूंगा। நான் வந்து உனக்கு உதவி செய்வேன். देखिए, ये योआब की जरूरत नहीं है। இது யோவாபுக்கு தேவையில்லை. योआब जो है बहुत बड़ा सेनापति है, அவன் ஒரு பெரிய சேனாபதி, वो बहुत बड़ा शूरवीर है। அவன் ஒரு பராக்கிரமசாலி. वो सोच सकते थे मैं तो सेनापति हूँ, कैसे मैं अपने भाई से मदद मांगूंगा, நான் ஒரு சேனை தலைவன், நான் எப்படி என்னுடைய சகோதரனிடத்தில் சென்று நான் உதவி கேட்பேன், कैसे मैं उनसे कहूंगा मैं जब शत्रु मेरे ऊपर प्रबल हो जाएगा तुम्हें मदद करना है। நான் எப்படி சொல்லுவேன், சத்ரு ஒருவேளை என்னிலே மேற்கொண்டார் என்று சொன்னால் நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் எப்படி அவனிடத்தில் போய் கேட்பேன்? वो दो बातों को सोचा, அவன் ரெண்டு காரியத்தை யோசிச்சிருக்கான். एक जो है ஒன்று, मुझे निश्चित रूप से विजय हासिल करना है, நான் எப்படியாவது விஜயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், उसके लिए मैं कुछ भी करूंगा, அதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். दूसरा, இரண்டாவது, मुझे मेरे भाई की मदद की जरूरत है, எனக்கு என் சகோதரனுடைய உதவி தேவை, मैं अपने ऊपर निर्भर करके नहीं रह सकता हूँ, நான் என்னை மாத்திரம் நம்பி இருக்க முடியாது, मुझे औरों की जरूरत है, எனக்கு மற்றவர்களும் தேவை, मुझे उनसे भी मदद लेना है, அவர்களுடைய உதவியும் எனக்கு தேவை, मुझे भी दूसरों को सहायता करना है, நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். उस विचार से वो करते हैं। அந்த எண்ணத்தோடு கூட அவன் இந்த காரியத்தை செய்கிறான். इसलिए वे जय हासिल किए, विजय हासिल किए। இதனாலே அவர்கள் அங்கே ஜெயம் பெற்றார்கள். और एक घटना मैं बताने का चाहता हूँ। இன்னொரு காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். दूसरा सामुएल 24 अध्याय 15 से 17 वचन पढ़ेंगे। 2 சாமுவேல் 24 अध्याय 24 அதிகாரம் 15 से 17 तक। 15 முதல் 17 வசனம் வரை வாசிக்கலாம். यहाँ पे एक घटना हम लोग देखते हैं, शायद उसका रेफरेंस सही नहीं है। यहाँ पे हम क्या देखते हैं, एक बार दाऊद युद्ध करने के लिए गया है। ஒரு நேரத்திலே தாவீது யுத்தம் செய்ய கடந்து செல்கிறான். जब वो युद्ध करने के लिए गया था, யுத்தம் செய்ய போன பொழுது वहां पे उनको जो है शूरवीर लोग घेर के मार डालने के लिए यत्न कर रहे थे। அங்கே பராக்கிரமசாலிகள் அவனோடு யுத்தம் செய்து அவனை கொலை செய்ய முயற்சித்தார்கள். वहां पे एक पराक्रमी पुरुष था, அங்கே ஒரு பராக்கிரமசாலியான ஒரு நபர் இருந்தார். एक राक्षस था, அங்கே ஒரு பெரிய ராட்சதன் இருந்தார். उन्होंने क्या किया है அவன் என்ன செய்தான்? कि दाऊद को मार डालने के लिए वो प्रयास कर रहा था। தாவீதை கொலை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். वो सिर्फ किसी और को मार डालने के लिए सोचा नहीं, और மற்ற யாரையும் கொலை செய்ய முயற்சிக்கவில்லை, सिर्फ दाऊद को मार डालने के लिए वो प्रयास कर रहा था। தாவீதை மாத்திரம் கொன்று போட முயற்சிக்கிறான். तब वो जो है अभिषाय क्या किया था, அப்பொழுது அபிசாய் என்ன செய்கிறான்? वो दाऊद के पक्ष में आकर தாவீதின் பட்சமாய் வந்து उस राक्षस के साथ युद्ध करके दाऊद के प्राण को बचाया। அந்த ராட்சதனோடு கூட யுத்தம் செய்து தாவீதினுடைய உயிரை காப்பாற்றினார். आप लोग जो है इस वचन को दूसरा सामुएल के पुस्तक में पढ़ सकते हैं। 2 சாமுவேல் புத்தகத்திலே இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்க கூடும். तो वहां पे हम क्या देखते हैं, அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? दाऊद जो है एक बहुत बड़ा पराक्रमी पुरुष है। தாவீது ஒரு பராக்கிரமசாலியான ஒரு நபர். हम जानते हैं जब वो युद्ध के बारे में कुछ जानता नहीं था, युद्ध का अभ्यास था ही नहीं, उस वक्त में गोलियात जैसे राक्षस को मार गिराया। யுத்தத்தை குறித்து ஒன்றுமே அறியாதிருந்த வேளையிலே அவன் கோலியாத்தை முறியடித்திருந்தான். तो उस प्रकार के दाऊद अभी खतरा में है।
அப்படிப்பட்ட அந்த தாவீது இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறார். तो उस समय में भी दाऊद के लिए और एक व्यक्ति की सहायता की जरूरत पड़ी। அப்ப இந்த சூழ்நிலையிலும் தாவீதுக்கு மற்றவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. इसे हम क्या समझते हैं? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள हम முடியும்? बहुत बड़ा हो सकते हैं, நாம் பெரிய நபரா இருக்கலாம், बहुत ही ताकतवान हो सकते हैं, நாம் பலமுள்ள ஒரு நபரா இருக்கலாம், बहुत ही अनुभवी हो सकते हैं। நாம் அனுபவம் உள்ள நபர்களா இருக்கலாம். हमें भी समय समय पर किसी और की मदद की जरूरत है, நமக்கும் ஒவ்வொரு வேளையிலே மற்றவர்களுடைய உதவி நிச்சயம் தேவை. जरूरत पड़ती है, இதனுடைய தேவை உண்டு. उसको ठुकरा नहीं सकते हैं। அதை நாம் துச்சமா எண்ண हम முடியாது. कितने भी बड़े हो நாம் जाएंगे, பெரிய நபர்களா இருக்கலாம், मुझे किसी और की सहायता जरूरत नहीं है, मैं अपने आप में सक्षम करके कोई भी नहीं कर सकते हैं। நான் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் எனக்கு மற்றவர்களுடைய உதவி தேவையில்லை என்று ஒருபொழுதும் நாம் சொல்ல முடியாது. क्यों मैं ऐसा क्यों कहता हूँ? நான் ஏன் அதை சொல்கிறேன்? क्योंकि परमेश्वर हमें अपने कलीसिया में जो है रखा है। தேவன் நம்மை அவருடைய சபையில வைத்திருக்கிறார். कलीसिया के बारे में बाइबल क्या कहता है? சபையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? वो यीशु मसीह का देह है। அது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமா हम இருக்கிறது. सब कोई एक दूसरे के अंग के रूप में पाए जाते हैं। நாம் ஒவ்வொருவரும் அவயவமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். इसलिए पौलुस पहला कुरिन्थियों 12वां अध्याय में कहता है, ஆகையால் பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறார். 18 वचन से 21 वचन तक पढ़ेंगे। 18 वचन से 21 वचन तक। 18ஆம் வசனம் முதல் पहला कुरिन्थियों 12वां अध्याय 18 वचन से लेकर 21 वचन तक। परंतु सचमुच परमेश्वर ने अंगों को अपनी इच्छा के अनुसार एक एक करके देह में रखा है। यदि वे सब एक ही अंग होते तो देह कहाँ होती? परंतु अब अंग तो बहुत से हैं, परंतु देह एक ही है। 21 वचन। आंख हाथ से नहीं कह सकती कि मुझे तेरा प्रयोजन नहीं, और न सिर्फ पाँवों से कह सकता है कि मुझे तुम्हारा प्रयोजन नहीं। हालेलुया। கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. पौलुस क्या कहता है? பவுல் என்ன சொல்கிறார்? हम यीशु मसीह के देह में भिन्न भिन्न अंग के रूप में पाए जाते हैं। நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே வெவ்வேறு அவயவங்களாக இருக்கிறோம். शरीर के किसी भी अंग नहीं कह सकता है मुझे दूसरों की जरूरत नहीं। நான் சரீரத்தினுடைய ஒரு அவயவம் இப்படியாக சொல்லக்கூடாது, மற்ற அவயம் எனக்கு தேவையில்லை. यदि वो 12 अध्याय को पढ़कर समझ लेंगे, நாம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்று சொன்னால் आप समझ सकते हैं நாம் புரிந்து கொள்ள முடியும். वहां वो क्या कहता है? அங்கே தேவன் என்ன சொல்கிறார்? परमेश्वर शरीर में अंगों को उस रीति से रखा है தேவன் அவயவங்களை இப்படியாக வைத்திருக்கிறார் ताकि एक दूसरे के प्रति चिंता करें, ஒருவருக்கு ஒருவர் கவலைப்படுகிறவர்களாகவும் एक दूसरे की सहायता करें। ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. हमारा शरीर को देख लीजिएगा, நம்முடைய சரீரத்தை பாருங்கள். इसको समझना है तो हमारा शरीर को समझना है। இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சரீரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். मेडिकल साइंस कहता है மெடிக்கல் சயின்ஸ் சொல்கிறது हमारा शरीर में 78 अंग पाया जाता है, 78 ऑर्गन्स। நம்முடைய சரீரத்தில் 78 அவயவங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. तो उसमें ये कहता है एक भी अंग दूसरे के सहायता बिना वो काम नहीं कर सकता है। இது ஒவ்வொரு அவயவமும் மற்றொரு அவயவத்தோடு இணைக்கப்பட்டு அதனுடைய உதவி இல்லாமல் இயங்க முடியாது. Any one of the organ cannot function without the help of others. மற்றொரு அவயவத்தினுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு அவயவமும் தானாய் இயங்க முடியாது. हमारा शरीर उसी प्रकार कार्य करता है, நம்முடைய சரீரம் இப்படியாக இயங்குகிறது. तो उसी प्रकार परमेश्वर कलीसिया है। தேவனுடைய சபையும் அப்படியே. हम उस कलीसिया में अंग के रूप में पाए जाते हैं। நாம் அவருடைய சபையிலே அவயவமாக நாம் பார்க்க इसका இருக்கிறோம். मतलब हमें दूसरों की जरूरत है। இதனால் இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்ய வேண்டும், மற்றவர்கள் உதவியும் நமக்கு தேவை. तीसरा सिद्धांत क्या है? மூன்றாவது கொள்கை என்ன? आत्मिक जीवन में विजय हासिल करने के लिए நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவதற்கு हम एक दूसरे को मदद करना है। நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய हमें வேண்டும். दूसरों की सहायता चाहिए। நாம் மற்றவர்களுடைய உதவியை நாட வேண்டும். यदि हम कितना भी कमजोर रहें, நாம் எவ்வளவு பலவீனராக இருந்தாலும் यदि சரி, हमें दूसरों की सहायता मिलेगी, நமக்கு ஒரு மற்றவர்களுடைய உதவி கிடைக்குமானால் हम बलवंत होंगे।
நாம் பலன் அடைவோம், हम आगे बढ़ेंगे, நாம் முன்னேறி செல்வோம், हम जो है विजयी जीवन बिताएंगे, நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம், आत्मिक जीवन में विजय हासिल करेंगे। நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். एक चीज को कहकर अंत करने के लिए चाहता ஒரு हूं, காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். कभी आप जो है आकाश देखेंगे, वहां माइग्रेंट बर्ड्स को, पक्षी को आप देखते होंगे। நாம் வானத்தை பார்க்கிறவர்களே சில வேளையிலே பறவைகளை பார்க்க முடியும். जो है एक जाति है, एक पक्षी है जो बत्तख के जाति में पाई जाती है। கிளி உடைய வாத்து இனத்தை சேர்ந்த ஒரு பறவையை நாம் பார்க்க முடியும். उसको अंग्रेज में गूस कहते हैं। ஆங்கிலத்திலே அதை கூஸ் என்று சொல்வோம். तो उस पक्षी की विशेषता क्या है? அந்த அந்த பறவையினுடைய விசேஷம் என்ன? सबसे कमजोर पक्षी है, அது மிகவும் பலவீனமான ஒரு பறவை, सबसे डरपोक पक्षी है। அது மிகவும் பயந்த பறவை. लेकिन जब वो आकाश में उड़ती है, ஆனால் அது வானத்திலே பறக்கிற वो நேரத்திலே हमेशा वी शेप में उड़ती है। அது வி ஷேப்ல அது கூட்டமாக பறக்கும். क्यों ऐसा वी शेप में उड़ती है? ஏன் அது வி ஷேப்ல பறக்கிறது? जो आगे के जो पक्षी है, आगे जो जाने वाले पक्षी है, उड़ने वाले पक्षी है, முன்னே செல்கிற அந்த பறவை जब वो अपने पंख जो है चलाती है, அது தன்னுடைய சிறகை அடிக்கிற வேளையிலே उस पंख के ताकत जो दूसरे जो लाइन में रहता है उसको मिलता है। அது தன் சிறகை அடிக்கிற வேளையிலே தனக்கு பின்னாடி இருக்கிற லைன்ல உள்ள பறவைகளுக்கு அதனுடைய பலம் इसी கிடைக்கிறது. प्रकार पीछे जो है सहायता मिलते रहता है। இப்படியாக அந்த உதவி பின்னாக கடந்து आगे की பெற்றுக்கொள்ளப்படுகிறது. पक्षी पीछे की पक्षी को मदद करती है। முன்னே செல்கிற பறவை பின்னாடி செல்கிற பறவைகளுக்கு உதவி इसलिए செய்கிறது. वे बहुत लंबे दूर तक वो उड़ने का सक्षम रखता है। இதனாலே அவர்கள் ரொம்ப தூரத்திற்கு பயணம் செய்ய அவர்களுக்கு பலன் கிடைக்கிறது. जब आगे उड़ने वाले पक्षी थोड़ा कमजोर महसूस करेगी, முன்னே செல்கிறதான பறவை பலவீனம் அடைகிற நேரத்திலே अपने जो स्थान अदल बदल कर लेंगे, அது தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளும். आगे वाला पीछे आ जाएंगे, पीछे वाला आगे चला जाएंगे। பின்னே உள்ளது முன்னே வரும், முன்னே உள்ளது பின்னே வரும். और एक चीज जो है सुन के मैं हैरान हो गया। நான் இன்னொரு காரியத்தை கேட்டு நான் ஆச்சரியம் அடைந்தேன். यदि कोई पक्षी उड़ने के समय में बीमार हो गई है या चोटिल हो गई है, उड़ नहीं पा रही है, तो क्या होगा? இப்படி கூட்டமா பறக்கிற வேளையில ஏதாவது ஒரு பறவைக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னால், அடிபட்டு விட்டு என்று சொன்னால் என்ன நடக்கும்? यदि वो उड़ नहीं पा रही इसलिए कहीं वो रह गई है, ஒரு அதனால் பறக்க முடியவில்லை, இதனால் அது எங்கேயோ நின்று விட்டது என்று சொன்னால், उनके मदद के लिए एक पक्षी जब तक वो ठीक नहीं होगी उनके साथ रहेगी। அது சரியாகிற வரைக்கும் மற்றொரு பறவை அதோடு கூட இருக்கும். देखिए पक्षी को अंदर कितना ख्याल है, அந்த பறவைகளுக்குள்ள எவ்வளவு கரிசனை, परमेश्वर कितने बुद्धि को उसके अंदर रखकर बनाया है। தேவன் எவ்வளவு ஞானத்தை அந்த பறவைக்குள்ளே வைத்திருக்கிறார். हम परमेश्वर के लोग हैं, நாம் தேவனுடைய ஜனங்கள். एक कलीसिया के अंग के रूप में पाए जाते हैं, நாம் சரீரத்தில் அவயவமாக இருக்கிறோம், एक देह में पाए जाते हैं। நாம் ஒரே சரீரத்தில் இறைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर चाहता है हम एक दूसरे के प्रति ख्याल रखें, தேவன் நாம் ஒருவருக்கொருவர் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். एक दूसरे के प्रति चिंता करें, நான் ஒருவருக்கொருவர் கவலைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். एक दूसरे के उन्नति के लिए हम कार्य करें। நான் ஒருவருக்கொருவர் மற்றவர்களுடைய உயர்வுக்காக நாம் கரிசனை செய்ய வேண்டும். पौलुस कहता है, பவுல் சொல்கிறார், प्रेम उन्नति करता है, प्रेम उन्नति करता है। அன்பு மற்றவர்களை உயர்த்தும், अன்பு ऊंड कट्टुम, प्रेम उन्नति करता है। तो प्यारों, यदि हमारे जीवन में उस प्रेम बना रहेगा, हम कभी भी किसी से नहीं कहेंगे वो मुझे नहीं चाहिए। हम हमेशा दूसरों के लिए मदद करने के लिए, सहायता करने के लिए, उनको उन्नति में ले जाने के लिए हम कोशिश करेंगे। நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பு நிறைந்திருக்கும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருப்போம், அவர்களை முன்னேறுவதற்கு நாம் உதவுவர்களாக இருப்போம். परमेश्वर हमें सहायता करने தேவன் நம்மை परमेश्वर के सम्मुख में अपने आप को जांचेंगे, நாம் நம்மை நாமே தேவனுடைய சமூகத்திலே ஆராய்ந்து பார்க்கலாம். इस वचन के आधार पर अपने आप को अर्पण करेंगे। இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் நம்மை நாமே அர்ப்பணம் செய்யலாம். सब कोई जो है घुटना में आ जाएंगे। நாம் ஒரு நிமிடம் நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம்.